Hello, hi, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. இந்த சிம்பிளான ஒரு லுக் வெறும் 200 to 300 குள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு காலேஜ்க்கு இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சிம்பிளாக ரெடி ஆகணும்னா இந்த லுக் சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹேர் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால் நான் ரெண்டு சைடுமே வந்து கிளிப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கின் கேரோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ காலேஜ் போகிறவங்களாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கின் கேர் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும்னு நினைக்கும் போதும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து மினிமலிஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது என்னோடய ஸ்கின்க்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணாவே போதும். ஒரு சூப்பரான ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் ஸோ ஃபேஸோட நீங்கள் நெக்கு கண்டிப்பாக மறக்காமல் மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன், நல்ல சன்ஸ்க்ரீன் சொல்லணும்னா இந்த ஃபிக்ஸ் டெர்மா ஷேடோ சன்ஸ்க்ரீன் SPF 30 நான் யூஸ் பண்ணுறது. ஸோ SPF 50 எதுக்கோ என்னோடய ஸ்கின்க்கு ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ பிம்பிள்ஸ் வருது. ஸோ அதனால் நான் இந்த 30 கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். 40 கிராம்ஸ் ப்ளஸ் இன்னொரு 40 கிராம் பேக் வந்து எனக்கு 350 அந்த ரேஞ்சில் 400க்குள்ளேயே வருது. சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப கிரீஸியெல்லாம் இருக்காது. ஸோ நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேக்கப். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறது இல்லை. எதுக்குன்னா ப்ரைமர்னா நம்ம வந்து ரொம்ப மேக்கப் போடும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளான லுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணலை. பாண்ட்ஸ் BB க்ரீம் இது நமக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். நான் எல்லாத்துக்குமே வந்து இமேஜ் ஆட் பண்ணுவேன். அண்ட் ஸோ உங்களுடைய ஸ்கின்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டேம் பியூட்டி பிளெண்டர், ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த டேப் பண்ணிக்கோங்க நல்லா. எப்போவுமே இந்த டைரெக்ஷனில் இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நல்லாவே பிடிக்கும், அதனால ப்ராடக்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி டேப் பண்ணணும். இந்த ஐ கார்னர்ல, ஃபோர்ஹெட்ல நல்லா வந்து எட்ஜஸ்ல வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ப்ராடக்ட் எனக்கு போதும். எதுக்குன்னா நான் வந்து ஒரு சிம்பிளான லுக்கு தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே நெக் கூட கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் BB க்ரீம் நல்லாவே ஒரு சிம்பிளான க்ளோ வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம ஐப்ரோ ஷேப் பண்ணிடலாம். நீங்கள் ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோம் பண்ணிக்கோங்க. ஐப்ரோ பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ ஐப்ரோ நான் வந்து சிம்பிளாக ஷேப் பண்ணிட்டேன். ஷேப் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கோம் பண்ணிட்டீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஸோ இன்னொரு நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து NYB லாங் லாஸ்டிங் மஸ்கரா. வெளியே போகும்போது ஒரு சிம்பிளான லுக்காக தானே நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக நான் வந்து மஸ்கரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம ஐ பார்ட் வந்து எதுவுமே ஹைலைட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக மேக்கப் கூட பண்ணக்கூடாது. காஜல், லைனர், ஐலாஷஸ்க்கு இது எல்லாமே வந்து மேக்கப் பண்ணோன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ சிம்பிளான மேக்கப்புக்காக தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நான் வந்து மஸ்கரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிப் பென்சில். ஸோ இந்த லிப் பென்சில் வந்து நான் பர்பிளில் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த இது ஆட் பண்ணுறேன்.
நான் வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் புல்லட் லிப்ஸ்டிக். இது வந்து நான் பர்பிளில் வாங்கியிருக்கேன். இதில் இருக்கிற லைட் ஷேடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. இப்போ நமக்கு சீக்ஸ் கிட்ட ஒரு ஷைன் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் சேம் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹெவியாலாம் யூஸ் பண்ணலை, ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே லிப்ஸ்டிக் வந்து நான் இங்கேயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிக்கர். ஸோ இப்போ நம்ம இந்த சிம்பிளான லுக்கு சிம்பிளான ஆக்சசரிஸ் ஆட் பண்ணலாம். ஒரு சிம்பிளான பிரேஸ்லெட். இந்த சிம்பிளான லுக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.